வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs டெல்லி மோதும் போட்டியின் பிளேயிங் 11 நட்சத்திர வீரர் திடீர் நீக்கம், 3 முக்கிய மாற்றத்தை அறிவித்த ருத்ராஜ். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான சிஎஸ்கே அணியானது இதுவரை 2 போட்டிகள் ஆடி 2லும் வெற்றி பெற்று இருக்கு. முதல் போட்டியில் நம்ம RCB அணியை பந்தாடி குஜராத் அணியையும் சூறையாடி 2 போட்டியிலும் வெற்றி பெற்று சிஎஸ்கே வீறுநடை போட்டு வருகிறது. இந்த 2 போட்டிகளும் சென்னையின் சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. தற்போது 3வது போட்டியில் டெல்லி அணியையும் சந்திக்க உள்ளது சிஎஸ்கே அணி. இந்த போட்டியானது விசாகப்பட்டினம் மைதானத்தில் தான் நடைபெற இருக்கு. அதே போல இன்றைய தினம் நடைபெற உள்ள இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜ் கேவாட் தலைமையில் சிஎஸ்கே அணி தனது முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அடுத்ததாக தனது 3வது போட்டியில் அந்த அணியானது சேப்பாக்கம் மைதானத்தையும் தாண்டி வெற்றி பெற்றால் ருத்ராஜ் கேவாட் மீதான சிஎஸ்கே ரசிகர்களின் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். மறுபுறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது தனது முதல் 2 போட்டிகளிலும் படுதோல்வியை சந்தித்து உள்ளது. ரிஷப் பண்ட் காயத்திலிருந்து மீண்டு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வழி நடத்தி வருகிறார். ஆனால் இந்த அணியும் ஒரு முறை கூட தற்போது வெற்றி பெறவில்லை. அவரும் பேட்டிங்கில் பெரிய அளவில் ரன்கள் எதையும் குவிக்கவில்லை. அவரால் அதிக பந்துகளை சந்திக்க முடிந்தாலும் அதிரடி ஆட்டம் ஆட முடியவில்லை. இந்த சிக்கலை சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் சமாளித்தால் மட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற முடியும். தற்போது புள்ளி பட்டியலில் சிஎஸ்கே அணி முதலிடத்திலும் உள்ளது. 2 போட்டிகளில் ஆடி 2லும் வெற்றி பெற்று 4 புள்ளிகள் பெற்று சிஎஸ்கே அணி முதலிடத்திலும் உள்ளது. மேலும் 1.979 என்ற நெட் ரன் ரேட் வைத்து உள்ளது சிஎஸ்கே. மற்ற அணிகளை விட சிஎஸ்கே அணியின் நெட் ரன் ரேட் ஆனது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதே போல டெல்லி அணி 2 போட்டிகளிலும் ஆடி 2லும் தோல்வியடைந்து -0.528 என்ற நெட் ரன் ரேட்டுடன் உள்ளது. அதே போல தற்போது சிஎஸ்கே விளையாடிய முதல் 2 போட்டிகளும் வெற்றி பெற்று உள்ளதால் புள்ளி பட்டியலில் முதலிடத்திலும் இருக்கிறது. அதே போல டெல்லி அணிக்கு எதிராக விளையாட உள்ள சிஎஸ்கே அணியானது சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ஒரு சில மாற்றங்களை எடுக்க ருத்ராஜ் அவர்கள் முடிவெடுத்துள்ளார். அதன்படி தற்போது தூசர் தேஷ்பாண்டே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக லார்டு சர்துல் தாக்கூர் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11க்குள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் தூபே, ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, தோனி, தீபக் சஹார், சர்துல் தாகூர், முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் இடம்பெறுவார்கள். அதே போல இம்பாக்ட் வீரராக மதிசா பத்திரானா ஆகியோர் இடம்பெறுவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.